ஓம் சாய்ராம். சாய் பாபாவின் குரல். அன்பு குழந்தைகளே, நமது நாவிலிருந்து புறப்படும் வார்த்தை எப்பொழுதும் நல்லதாகவே இருக்க வேண்டும். நாக்கு வன்மையானதுதான். நாவின் உதவியோடு உருவாகி வெளிப்படும் வார்த்தை அதைவிட வன்மையானது. பேச்சாற்றல் மனிதனுக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு. மற்ற உயிர்களிடமிருந்து இந்த பேச்சாற்றல் தான் நம்மை வேறுபடுத்தி காட்டுகிறது. மனிதனால் பேசாமல் வாழ முடியாது. மனதில் தோன்றும் எண்ணங்களுக்கு பேச்சுதான் வடிவம் கொடுக்கிறது. பேச்சு என்பது மிகப்பெரிய கலை. ஒவ்வொருவரின் நாவிலிருந்தும் புறப்படும் வார்த்தை மற்றவருக்கு மகிழ்ச்சியை தரலாம், சிலருக்கு மனதை உடைத்தெறியலாம், நம்பிக்கையை உடைத்தெறியலாம், ஆறாத வடுவை ஏற்படுத்தலாம், ஒருவரை சிந்தித்து வாழ வைக்கவும் முடியும். ஒரு நொடி பொழுதில் நம்மை உயர்வடையவும் செய்யலாம், தாழ்வடையவும் செய்யலாம். அதே நேரத்தில் நமது நாவிலிருந்து புறப்படும் வார்த்தை மற்றவருக்கு மகிழ்ச்சியையும் தன்னம்பிக்கையும் வளர்க்கும் விதமாக இருக்க வேண்டும். மேலும் அவர்கள் மத்தியில் வளர்ச்சிக்கான நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சொற்கள் நமது வாயிலிருந்து வந்தால் அவருடைய பேச்சு சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரையும் கவர்ந்தெழுக்கும். ஒருவர் படித்தவராயிருந்தாலும் சரி, படிக்காதவராயிருந்தாலும் சரி, பிறரை காயப்படுத்தாமல் பேச்சு அமைய வேண்டும். நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் வலிமை உண்டு. அத்தகைய ஆற்றலும் சக்தியும் வாய்ந்த பேச்சு நம்மிடமிருந்து வெளிப்பட வேண்டும். நமது பேச்சு பிறரை மகிழ்ச்சிப்படுத்துவதாகவும் எந்த வகையிலும் பிறரை காயப்படுத்தாததாகவும் அமைய வேண்டும். ஒருவரிடம் பேசும்போது சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில் சிந்தித்து நிதானமாக பேச வேண்டும். சாயை பணிக. அனைவருக்கும் அமைதி நிலவட்டும். என்றும் உங்கள் நலம் விரும்பும் பராசக்தி.